IVF treatment package la discount பெற்றிடுங்க. Teranum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா. நல்ல பாம்பு குட்ஸ்னேக். நான் எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கேங்க. நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு போறேன், எனக்கு எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது, குடும்பம் வீடு வேலை, குடும்பம் வீடு வேலை இப்படிதாங்க இருக்கேன். அப்படி ஒரு நல்ல கணவன் அமையும் போது அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? ஏன் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்? நானும் என்னுடைய வேலைகளையோ இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது நான் இல்லைங்க இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா இதுதாம்மா சரியாக வரும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாமா, அப்படியே படிப்பு வேலை வீடு இப்படிதாம்மா இருந்தான் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணணும், நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். ஹவு டு யூ சி யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டோன்னே வணக்கம், என் பேர் வெனிலா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் ஒரு சர்டிஃபைட் ஃபேமிலி அண்ட் கப்புள் தெரபிஸ்ட். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நல்லவங்களாக நம்ம இருக்கிறது தப்பா அப்படின்னு சில பேர் என்னை கேட்பாங்க. நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கேங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு போகிறேன், எனக்கு எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது, குடும்பம் வீடு வேலை, குடும்பம் வீடு வேலை இப்படி தாங்க இருக்கேன், ஆனாலும் எங்களுக்கு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல கணவராகவோ இல்லை நல்ல மனைவியாவோ இருக்கிறது சரியா தவறா, இல்லை அது உங்களுக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா, அதை பற்றி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் எனக்கு ஒரு கணவன் மனைவியும் வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மனைவி அந்த கணவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் லவ் மேரேஜ்ன்னும் போது ஒரு 2 வருஷம் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் தான் ஆயிருந்திருக்கு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, உங்கள் கணவர் ஏதாவது பிரச்சனையா, அவர் ஏதாவது உங்களை இது பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை மேடம் எனக்கு நான் தான் பிரச்சனை அப்படின்னாங்க. ஏம்மா நீ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, எனக்கு இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு நான் லவ் பண்ணேன், ஆனால் அவர் இப்போ ரொம்ப நல்ல கணவனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு நல்ல கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லுவாங்க, இல்லை நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கை நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு இப்படியெல்லாம் நம்ம காலகட்டத்தில் பாட்டில் மேரேஜ்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி நம்ம கேள்விப்படும் போது அப்படி ஒரு நல்ல கணவன் அமையும் போது அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏன் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த கணவரை நான் சரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க என் கணவர்கிட்ட, அவர் இல்லைம்மா நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போது அவர் ரொம்ப நல்லவரா, அப்போ அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நானும் சரி அப்படின்ட்டு முன்னாடியெல்லாம் நான் அவருக்கு சரி ஓகேங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்க அப்படின்னு நான் பேசிடுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஒப்பீனியன்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்களோ, நானும் வேலைக்கு போகிறேன், நானும் என்னுடைய வேலைகளையோ இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது நான் இல்லைங்க இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா இதுதாம்மா சரியாக வரும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கே இவர் கரெக்டாக தான் பேசுவாருன்னும் போது என்ன நானே என்னுடைய ஒப்பீனியன்ஸோ இல்லை என்னுடைய உணர்வுகளையோ நான் சப்ரெஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. முதல்ல இது எனக்கு பிடிச்சிருந்தாலும் வர வர போக போக நான் என்னையே நான் இழக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நான் மட்டும் இல்லாமல் நான் மட்டும் அவர் நல்லவர்னு சொன்னால் பார்த்தாது, கூட இருக்கிறவங்களும் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ எல்லாருமே அவன் நல்லா படிச்சுக்க நல்ல பையன் அவனை மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. வரவங்க எல்லாருமே ஐயோ உனக்கு தெரியுமாம்மா உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாமா, அப்படியே படிப்பு வேலை வீடு இப்படிதாம்மா இருந்தான் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா இந்த பர்சன், அதாவது நல்ல ஒரு பர்சனாக இருக்கும்போது அவங்க அதாவது தன்னுடைய டிசிஷனில் எல்லா டைமும் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டாமினன்சிக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இதுவே இந்த நல்ல ஹஸ்பண்ட்
ஓகே நீ சொல்கிறதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் லைஃபாக போயிடும். பட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. இவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன, நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமா, நீ ஏமா அதெல்லாம் வந்து, அதையும் ஹாஷாக சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். திட்ட மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அடிக்கவும் மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லுவார். ஒய்ஃப் வந்து கேட்டால் நான் சொல்கிறேம்மா, நான் பார்த்துக்கலாமா, நான் செஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் தான் அந்த வீட்டில் நடக்கும். ஆனால் அவர் கோபமாவோ அதட்டியோ அப்படி சொல்ல மாட்டார். அப்படியா இருந்தால் கூட இவர் ரொம்ப வந்து டாமினன்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இவர் எப்படின்னா நல்ல டாமினன்ட் பர்சன். அதாவது இது வந்து ஒரு மாதிரி ஒரு நல்லவருன்ற பிம்பமுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து இவங்களுக்கு வந்து அவர் தெரிகிறாரு. ஸோ பசங்க, அதாவது குழந்தைங்க நாளைக்கு பின்ன வந்துட்டா அவங்களுடைய பயம் என்னன்னா, இப்போ நாளைக்கு பசங்கன்னு வந்துட்டா நான் நினைக்கிற மாதிரி என் குழந்தைய வளர்க்க முடியுமான்ற பயம் எனக்கு வந்துடுச்சு மேம். அந்த குழந்தைங்களும் வந்துட்டு அப்பா சொல்கிறதா சரின்னு நினச்சி அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியோ இல்லை அவங்க யோசிக்கிற தன்மையை குழந்தைங்க இழந்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க வந்ததுக்கான காரணமே. ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா, இதை வந்து அவங்க யார்கிட்டையுமே பேச முடியல. யாராவது கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அதுதான் என் பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே சிரிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னால், உனக்கெல்லாம் வந்து நல்ல கணவன் கிடச்சான் பார்த்தியா, அதனால் இப்படி தான் நீ பேசுவ, உனக்கெல்லாம் குடிகாரன் கிடச்சிருக்கணும், உன்னெல்லாம் அடிக்கிறவன் கிடச்சிருக்கணும், அப்போ இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் குட் பர்சனை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல், அதாவது ஒரு 10-15 வருஷம் இல்லை 20 வருஷம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பேஸ்ட் ஆன் ஒன்லி த ஹஸ்பண்ட்ஸ் சாய்ஸஸ். அவருடைய கணவருடைய வழியில் அவர் கணவர் நினச்ச மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு அவங்க வந்து ஒரு காலத்தை கழிச்ச மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். சின்ஸ் இவங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கவே நான் சொன்னேன், ஓகேங்க நான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறேன், போய் உங்கள் நல்ல ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, நானும் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவர் வந்து உட்காரும் போது அவங்க போயிட்டாங்க. உட்காரும் போது சார் என்ன சார் ப்ராப்ளம் நீங்கள் சொன்னால், ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். என் ஒய்ஃபு தான் ஏதோ கவுன்சிலிங்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க, எதுக்கு கவுன்சிலிங்குன்னு எனக்கும் தெரியல. அண்ட் எனக்கு கவுன்சிலிங்ன்றது எதுக்கு, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேங்க, நான் வந்து எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது, நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், நான் ஒரு நல்ல வந்து சன்னாக இருந்திருக்கேன், நான் நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன், எதுக்கு கவுன்சிலிங்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என் ஒய்ஃப் கேட்டா சரி ஓகே ஒரு என்னதான் பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்ன கேட்குறது அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக, இவ்வளோ ஆர்கனைஸ்டாக, இவ்வளோ ரொம்ப வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் எல்லாருமே ஹாப்பி மேம் அப்படின்னாரு. இல்லைங்க எல்லாரும் ஹாப்பி, நீங்கள் இது வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணணும், நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் ரொம்ப யோசிக்கணும், நல்லா வந்து பையனாக இருந்திருக்கீங்க, வெளியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது கிடையாது, வெளியே போகிறது இல்லை, ஹவு டு யூ சி யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இந்த மாதிரி என்னை யாரும் கொஸ்டின் கேட்டதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொன்னார், இவ்வளோ நாள் வரைக்கும் ஆமாம் இது பர்ஃபெக்டுன்னு தான் நான் நினச்சேன், இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கு தோணுது நான் வந்து அப்படின்னு யோசித்து அப்படியே என்ன சொன்னார்னா, சத்தியமாக மேடம் நல்லவனாக இருக்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்புறம் எப்படி சார் உங்களால் இதை அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா, இல்லை இது எனக்கு பிடிக்குது, ஒரு நல்லவனாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒபீடியண்ட்டாக எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, நான் இப்படி வளர்ந்துருக்கேன்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா அம்மா பெருமையாகப்படுறாங்க, என் மனைவி வந்து என் கணவர் இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆக்சுவலாக நான் நல்லவனாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய பயத்தையும் இன்னும் நிறைய பொறுப்பையும் இன்னும் நிறைய நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னும் நம்ம வந்து சரியாக செய்யணும், நான் தப்பே பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல எனக்கு வந்து ப்ரெஷர் வரதான் செய்யுது அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் நானும் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நல்லவராகவே எல்லாராலையும் இருக்க முடியாது. அதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் கெட்டவன் கிடையாது, கெட்ட பழக்கம் இல்லாமையும் யதார்த்தமாக நார்மலாக ஆர்டினரி பர்சனாக இருக்கலாம், தப்பு கிடையாது.
எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபெக்ட்னா அல்டிமேட் பர்ஃபெக்ட், தப்பு பண்ணலன்னா அல்டிமேட் தப்பே நான் பண்ண மாட்டேன், நான் வந்து யோசிச்சா கரெக்டாக தான் யோசிப்பேன் அப்படின்னு வந்து நம்மளை கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு போகவே முடியாது. மனுஷன் வரும்போது நம்ம வந்து சிந்தனைகளையோ இல்லை நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்லையோ தப்புகள் இருக்கலாம், வரும். அதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு திருப்பி அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணுமே தவிர்த்து தப்பே நான் பண்ண மாட்டேன், தப்பே பண்ண மாட்டேன், ஐயோ தப்பு பண்ணக்கூடாது, நம்ம சரியாக இருந்துடணும். ஏன்னா இந்த மாதிரி நல்லவனாக இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றதே வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிடும். ஸோ அவர் என்ன சொன்னா, நீங்கள் யதார்த்தமாக உங்கள் மனைவி கிட்ட நடந்துக்கோங்க. அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களை நம்பி, அதாவது நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுப்பீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட சொன்ன காலங்களை விட இப்போது உங்ககிட்ட சொல்லும்போது அவங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து மதிக்கணும், அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு நினச்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்கிறீங்கன்னா, என் மனைவி என்னை நம்புகிறா, நான் கரெக்டாக டிசிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன், அப்போ நான் தான் அதுக்கு கரெக்டாக சொல்லணும், இல்லைம்மா நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தாண்டி உங்கள் டிசிஷனை வைக்கும்போது இது வந்து ஒரு டாமினண்ட்டாக போயிடும் சார். அப்போது உங்கள் இந்த லைஃப்பில் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி, உங்கள் குழந்தைக்கும் சரி, உங்கள் ஒய்ஃப்க்கும் சரி, நீங்கள் மட்டும்தான் யோசித்த மாதிரியும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் அவங்க எல்லாருமே வளர்ந்த மாதிரியும் வாழ்ந்த மாதிரியும் ஆகிடும். அது அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்காது அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கப்புறம் ஆமாம் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே நிறைய ஃபாலோஅப் செஷன்ஸ் வந்து அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்குலாம் நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அது ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி ஒரு பேலன்ஸ்டு, அதாவது பர்சனலாக ஒரு மகனாக அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருந்திருக்கலாம், ஒரு மகளாக நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருந்திருக்கலாம். பட் மேரேஜுன்னு வரும்போது பார்ட்னர்ஸ், ஈக்குவல் பார்ட்னர்ஸ். இது ஒரு கணவன் மனைவி, கணவன் செய்கிற வேலையை மனைவி செய்ய முடியாது, மனைவி செய்கிற வேலையை கணவன் செய்ய முடியாது, 2 பேரும் செய்கிற வேலையை வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதாவது ஒரு பெற்றோர்கள்லாம் நீங்கள் செய்கிற வேலையை வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஸோ உங்கள் ஃபேமிலின்னு வரும்போது 2 பேருடைய மனநிலை, 2 பேருடைய சஜஷன்ஸ், 2 பேருடைய சந்தோஷம், 2 பேருடைய ஒப்பீனியன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான மன வாழ்க்கைக்கு ஏதுவானது. ஸோ இதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மேரேஜ் லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃபேமிலியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க மனநிலையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக்.